எல்லாருக்கும் வணக்கம். நாம் இருவர், நமக்கிருவர். அப்புறம் நாம் இருவர், நமக்கு ஒருவர். நம்ம என்ன பண்ணோம்? அத ஃபாலோ பண்ணோம். அந்த எஜுகேஷனோட பர்ப்பஸு, அவேர்னஸு அந்த பொறுப்ப நம்ம சீரியஸா எடுத்தோம். பர்ட்டிகுலரா தமிழ்நாடு, கேரளா அந்த மாரி சவுத் சைட் ஸ்டேட்ஸ் மொத்தமுமே அத பண்ணும். ஆனா இப்போ இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ண போறோம்ன்னு சொல்றாங்க. அந்த டீலிமிட்டேஷன் வந்தா என்ன ஆகும்னா, பாப்புலேஷன் அதிகமா இருந்தா பவர் அதிகம். அப்ப பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணனால நமக்கு பவர் குறையுமா? அப்டின்னா, அப்ப நம்ம ஃபாலோ பண்ண பாலிசி இப்ப நமக்கே டிஸ்அட்வான்டேஜா ஆவப்போதா? இது வெறுமனே ஒரு நார்த் வெர்சஸ் சவுத் இஷ்யூ அப்டின்னு பார்க்காம, இது நம்மளோட பிரதிநிதித்துவத்த குறைக்கிற, நம்ம பவரையே இல்லாம பண்ற ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா தான் நம்ம பார்க்கணும். அப்ப இருந்த இந்தியாக்கும், இப்ப இருந்த இந்தியாக்கும் நெறைய சேஞ்சஸ் இருக்கு. டெக்னாலஜி வைஸ், பாலிசிஸ் வைஸ் எல்லாமே இருந்தாலுமே, டீலிமிட்டேஷன் வேணும் தான். ஆனா அதோட மெத்தடாலஜி ப்ராப்பரா இருக்கணும். பேலன்ஸ்டா இருக்கணும். அநியாயம் என்னன்னா, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, இப்ப நம்ம வாய்ஸ் குறையுது. குறையக்கூடாதுல்ல. ஆக நாம இத ஜாதி, மதம், மொழி, இனம்னு பிரிச்சு பார்க்காம, அரசியல் கட்சிகள்ல இருக்க வேறுபாடுகளையும் கடந்து, நம்ம எல்லாரும் ஒண்ணா நின்னு நியாயத்துக்காக கேட்கணும். எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும். ஏன்னா இது வெறும் அரசியல் விஷயம் இல்ல. அதையும் தாண்டி நம்ம உரிமைய சார்ந்த ஒரு விஷயம். நான் சோசியல் வொர்க்கர் கீர்த்திராஜன். நன்றி.